ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தலைமுடி ரொம்ப கொட்டுது, சீப்பை வச்சு தலையில் சீவுனாலே வீடெல்லாம் முடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது அனுபவபூர்வமான உண்மை. உடனே நம்ம தலைமுடி கொட்டுதுன்னு இந்த ஹேர் ஆயில் தேய்ப்போமா, இந்த ஹேர் பேக் போடுவோமான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது இருக்கிற முடியை இன்னும் இல்லாமல் பண்ணிடும். இந்த மாதிரி தலைமுடி அதிகமாக கொட்டுற டைமில் ஒன்று செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இல்லை எந்த தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஒத்துக்குதோ அதை மட்டும் தேய்ச்சிட்டு வாங்க. அடுத்து சத்தான உணவுகளை எடுத்துக்கங்க. நிறைய தண்ணி குடிங்க. அடிக்கடி உணவில் கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. அடுத்து கருப்பு திராட்சை இருக்குல்ல, உலர் திராட்சை, விதையுள்ளது கருப்பு திராட்சை. இந்த திராட்சையை எடுத்துக்கங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வெளிப்புறத்தில் நாம் எந்த பேக்கையும் போடுறத விட உள்ளுக்குள்ளே சத்தை கொடுக்கும்போது நிச்சயமாக வேர்கள் நல்லா வலுவாக இருக்கும். இந்த கருப்பு திராட்சையில் ஒரு 10 இல்லைன்னா 15 எடுத்துக்கோங்க. நாங்கள் 2 பேர் சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்கோம். இதை நல்லா அலசி தண்ணியை ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் இரவு ஊற விட்டுருங்க. நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து இந்த பழத்தை அப்படியே சாப்பிடணும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியில் அவ்வளவு சத்து இருக்குது. இந்த தண்ணியையும் குடிச்சிருங்க. தினமும் இதை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும். வெறும் வயிற்றில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இதை உங்களாட்டி மென்று திங்க பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே தண்ணியோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சாவது குடிச்சிருங்க. எப்படியாவது இதை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு தலைமுடி மட்டும் கிடையாது, உங்கள் சருமமும் நல்ல பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி இதில் கால்சியம், இரும்புச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கைவலி, கால்வலி, அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க. ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு சரியாகலைன்னு சொல்லாதீங்க. இது செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொட்டுறதை நிப்பாட்டணும். அப்போ தான் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். கொட்டுறது நின்றுச்சாலே அடுத்து நமக்கு முடி வளர ஆரம்பிச்சிடும். சத்தான உணவுகளை உள்ளுக்குள்ளே நிறைய எடுத்துக்கும் போது நிச்சயமாக முடி கொட்டாது. நல்லா டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.